ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு ஆலோசனை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால் நன்றியினையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இப்போ பேசின இவாஞ்சலின் மேம் அவங்க ப்ரொஃபஸராக இருந்தாங்க காலேஜில், இப்போ டியூஷன் சென்டர் வச்சுருக்காங்க. ஆகவே அவங்க சொன்ன ஆலோசனைகள், அதே போல் சகோதரர் ஜான் அவங்க சொன்ன ஆலோசனை, அதே போல் ஹேனா எப்படி படித்தா அப்படின்ற ஒரு காரியங்கள், இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. உங்களால் முடியும். விசேஷமாய் +2 எழுதுகிற பிள்ளைங்க நல்லா கவனம் வச்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பள்ளிக்கூட லைஃப் முடியுது. நீங்கள் அதுக்கப்புறம் விருப்பப்பட்டாலும் நீங்கள் எங்கே வர முடியாது, அது கிடைக்காது. அப்போது இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை, இதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கை, இப்போ அது வித்தியாசப்படும். எல்லாரும் சொன்னது அருமையான சிஸ்டர் சொன்ன மாதிரி செல்ஃபோன் 10வது படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், +2 +1 படிக்கிற பிள்ளைங்க, தயவுசெய்து ஒரு 9 வருஷத்துக்கு செல் எடுக்காதீங்க. நீங்கள் செல்லை எடுத்து ஓரம் போட்டுட்டா அவங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும். எல்லாரும் செல் வச்சுருக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. நீங்கள் செல் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு கூட இருந்து பாருங்கள். அந்த செல்லு எடுக்காத அந்த பிள்ளைங்க படிக்கிற படிப்புக்கும் நீங்கள் செல்ஃபோன் உங்கள் கவனத்தை சதுரடிக்கும். 2வது தேவையில்லாத காரியத்தை பார்க்க வச்சு உங்களோட கோல் நீங்கள் என்ன பண்ணணுன்ற இதுலேருந்து அந்த அச்சீவ் பண்ணவே முடியாது. அதனால் தயவுசெய்து +2 படிக்கிற பிள்ளைங்க, 10th படிக்கிற பிள்ளைங்க, +1 படிக்கிற பிள்ளைங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 9 வருஷம் நீங்கள் செல் எடுக்காதீங்க. உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவை கிடையாது. செல்லு ரொம்ப முக்கியமாக இருக்கா, பட்டன் ஃபோன் வாங்கிக்கிடுங்க. ஆண்ட்ராய்டு வேண்டாம். ஏன்னா நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதில் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோன் மூலயமா தான் கெட்டு போகுது. படிப்பில் கவனம் இல்லாமல் தேவையில்லாத காரியம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு செல்ஃபோன்லேயே இருக்கும். நீங்கள் எதையும் தேடி போகணும் அப்படின்ல, நீங்கள் எல்லாமே உங்களை தேடி வருது. அதனால் இதை நீங்கள் நினைக்கலாம், செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம படிக்கிற படிப்பு மார்க்கே வச்சே நம்ம எப்படின்ட்டு பார்த்துடுறோம் இல்லையா? அதனால் தயவுசெய்து செல்ஃபோன் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நான் நீதிமொழிகள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே நம்ம ஜெபத்தோடு கூட கடந்து செல்லலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி கர்த்தருக்கு பயப்படுதல். படிக்கிற பிள்ளைங்க, நீங்க யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஏன்னா அவர்தான் ஞானத்தை கொடுக்கிறவர். அப்போ எப்படி எனக்கு ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, தீமையை வெறுப்பது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த செல்போன், இந்த உலகத்தின் காரியங்கள். நம்ம நிறைய பேர் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். பேரண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு எதிர்த்து பேசுறோம். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. ஆசிரியர்களை நம்ம என்ன பண்ணணும்? உதாசீனப்படுத்துறோம். அவங்கள இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மதிக்கிறது கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட கீழ்ப்படியாம இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன பண்ணாது? ஞானத்தை கொடுக்கவே கொடுக்காது. துர் ஆலோசனைகளை கொடுக்கும், தேவையில்லாத பகையை கொடுக்கும், உங்க வாழ்க்கையை என்ன பண்ணும்? அழிச்சிடும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிதலை உண்டு பண்ணும். கீழ்ப்படிதல். அப்போ கீழ்ப்படுகிற அந்த முதல் படிக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, உங்களுடைய வயதுல பெரியவர்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கும் பொழுது, அந்த கனி இருக்கு பார்த்தீங்களா, அதே உங்களை எங்க கொண்டு வந்துரும்னா உயரமான இடத்திற்கு கொண்டு போகும். அப்ப நம்ம இன்னைக்கு பேசும் பொழுது அம்மா அப்பாவெல்லாம் மரியாதை இல்லாம பேசுறோம். நீ வா போ அப்படின்ட்டு ஒருமையில பேசாதீங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிதல். எபேசியர் 6:1 வாசிக்கிறோம். ஆமென். நீங்க என்ன பண்ணணும்? பிள்ளைகளே நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஆமென் கீழ்ப்படிவது போல நீங்க என்ன பண்ணணும்? உங்க பெற்றோர், அந்த எபேசியர் 6:1 கொஞ்சம் எடுத்து வாசிங்க. அவ பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிங்க? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இது என்ன பண்ணுமா? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்ப பாத்தீங்களா, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கொண்டு வருது. அப்போ தாய் தகப்பனை அதிகமாய் கனம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கொடுக்கிற மேலான காரியம், தயவு செய்து உங்க வாழ்க்கையில தாய் தகப்பனை ஊதாசீனப்படுத்தாதீங்க. இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்க, ஒரு நல்ல
பணம் கட்டி உங்களை படிக்க வைக்கிறாங்க. ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு உங்களுடைய தாய் தகப்பன் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுவாங்க இல்லையா? அப்போ 12 வருஷம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. 18 வருஷத்துல நீங்க உங்களுடைய பள்ளி படிப்பை முடிக்க போறீங்க. ஏனோ தானோ என்று தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, கடமைக்காக எக்ஸாம் எழுதாதீங்க. கடமைக்காக எழுதாதீங்க. உங்க அம்மா அப்பாவை மனசுல வச்சு, என் அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாங்க, நான் இன்னைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மா ரத்தத்தை வியர்வையாக சிந்தி என்னை படிக்க வைக்கிறாங்க. இந்த எண்ணம் எப்பவும் உங்க இருதயத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, தேவையில்லாத நேரத்தை செலவு பண்ண மாட்டீங்க. நல்லா உட்கார்ந்து படிப்பீங்க. அதிகமாய் கவனம் செலுத்தி படிப்பீங்க. இதுதான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். அதனாலதான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப எப்படி அது கீழ்ப்படியணும்? அப்ப பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. இது என்ன பண்ணுமா, ஆயுசு நாட்களை உங்களுக்கு பெருக பண்ணுமா. அப்போ கர்த்தருக்குள் நீங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா, உங்க தாய் தகப்பனை நீங்க கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க. இந்த எக்ஸாம் எழுத போறீங்க, ஐயா நான் இப்போ +2 10th இருந்து நான் ஆரம்பிச்சு அப்படி போக போறேன். என் வாழ்க்கையில மிக முக்கியமான தருணம். நீங்க உட்கார்ந்து நிச்சயமாக 4 மணிக்கு, விடியற் காலையில 4 மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிச்சா போதும். அருமையான மகள் சொன்னா பாத்தீங்களா, ஜெபம் பண்ணிட்டு படிப்பேன். உண்மையா ஜெபம் பண்ணிட்டு படிங்க. நம்ம மைண்ட் பிளைண்டா இருக்கும், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா விடியற் காலையில நீங்க கொஞ்சம் இந்த 1 மாசம் கஷ்டப்படும் பொழுது, நீங்க 4 மணிக்கு எழுந்து, நீங்க காலையில எழுந்தோன்னு பிரஷ் பண்ணிட்டு, ஏசப்பா நான் ஜெபம் பண்ணிட்டு நான் படிக்கிறேன், எனக்கு நல்லா புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு படிங்க. எல்லாமே உங்க மனசுல ரிஜிஸ்டர் ஆகும். யாரோ உங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுப்பது போல இருக்கும். புரியாத கணக்கா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் புரியலையே அப்படின்னு விட்டாதீங்க. நீங்க மறுபடி ஜெபம் பண்ணி படிக்க 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 என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு தெளிவு உண்டாகும். அப்பதான் கர்த்தருக்கு பயப்படுதல், அப்பதான் உங்களுக்கு வெளிப்படும், அந்த ஞானம் வெளிப்படும். அப்ப யாரோ ஒரு மனுஷன் உங்க பக்கத்துல இருந்து சொல்லி கொடுப்பது போலவே இருக்கும். இதப்படி இந்த காரியத்தை நீ கொஞ்ச நேரம் எழுதிப்பார். அப்ப இந்த காரியத்தை எல்லாம் யாரோ ஒரு மனுஷன் உங்களை வச்சு நடத்துற மாதிரியே இருக்கும் பாத்தீங்களா. அப்ப நீங்க எழுதும் பொழுது தேர்வை பார்த்து பயப்படவே மாட்டீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க எப்படி போவீங்கன்னா, ஒரு சிங்கம் மாதிரி போவீங்க. இல்லையா? பயப்படாம வந்திருக்கிற அந்த பையன், ஏன்னா பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே எங்க இருக்குதுன்னா உங்க மனசுல இருக்கும். எதை கொடுத்து நீங்க பயப்படவே மாட்டீங்க. எப்போ நீங்க விடியற் காலையில எழுந்து நீங்க ஜெபம் பண்ணி படிக்கும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டார், வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அப்ப அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக வந்துவிட்டால் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சரியா? அப்ப கீழ்ப்படிங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. 4 மணிக்கு ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில 4 மணிக்கு நான் எழுந்து படிப்பேன். எல்லா பிள்ளைங்களும் சொல்லுவாங்க, இப்ப என் பையன்லாம் நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் உட்காந்து படிக்கிறான். ஆனா அதை காட்டிலும் விலையேறப்பட்டது எது அப்படின்னு சொன்னா, 4 மணிக்கு படிக்கிறது. 4 மணிக்கு. அப்ப அந்த விடியற் காலையில 4 மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். யாரை குறித்தும் பயம் இல்லை. யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி பாட புத்தகங்கள் நீங்க படிக்கிறீங்க, புரியலன்னு சொல்லி விடாதீங்க. அந்த முழு பாடத்துக்குள்ள என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு எப்படி எக்ஸாம்ல எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அதனால முழு பாடத்தை உங்களால முடியும். யாருக்கும் முடியாது அப்படிலாம் கிடையாது, முடியும். ஆனா கொஞ்சம் கவனத்தை செலுத்தி எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணி நீங்க செய்யும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேத புஸ்தகத்துல இன்னொரு காரியம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல ஒரு 4 ஞானம் உள்ளவைகள், மகா ஞானம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காரியத்தை அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏன் மகா ஞானம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஞானத்துக்கு ஏதோ ஒரு மனுஷனை சொல்லல, ஆனா ஞானம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 30:24 இருந்து அப்படியே வாசிக்கிறேன். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன: அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. அப்ப மகா ஞானம் உள்ளவைகள், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா? அப்போ இந்த எறும்பு பாருங்க, ஞானமுள்ள எறும்பு, மகா ஞானம் உள்ளவைகள் எறும்பு. அப்ப எறும்புடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, சுறுசுறுப்பு.
இயங்கிக் கொண்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கோடை காலத்துல, வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் எறும்பு இருக்கும். ஏன்? அது மழைக்காலம் வருவதற்கு முன்பதாக தனக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் என்ன பண்ணும்? சேகரித்து கொண்டே இருக்கும், இயங்கிக் கொண்டே இருக்கும். எறும்பு பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது தூங்குறத பார்த்திருக்கிறீங்களா? அப்போ எறும்பை போல சுறுசுறுப்பா இருக்கணும். அதுதான் ஞானம் உள்ளவனுக்கு ஆமென் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்ப எப்படி இருக்கணும்? தூக்கத்திற்கு என்ன பண்ணக்கூடாது? அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. புரியுதா? படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப தூக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைங்க இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஒரு காலையில அவங்க எழும்புறது 10 மணி 11 மணி. ஒரு சில வீட்டுல மத்தியானம் சாப்பாட்டுக்கு எழும்புறாங்க. இதெல்லாம் என்ன கிடையாது? நல்ல பழக்கம் கிடையாது. நல்ல பழக்கம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்படி நீங்க எழுந்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு தேவையில்லாத சரீரத்துல தேவையில்லாத வியாதி பலவீனங்கள் வந்துடும். அப்போ எறும்பு ஞானமுள்ள ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது எறும்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கு. மகா ஞானம் உள்ளவைகள் எறும்பு. சத்துவம் இல்லாத, எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாத அந்த எறும்பு தனக்கு உண்டான ஆகாரத்தை என்ன பண்ணுமா? சேகரித்து கொண்டே இருக்குமா. அப்போ எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருங்க. வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு ஓடி ஆடி விளையாடுறது கிடையாது. ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா செய்யறது கிடையாது. படிக்கணும், எல்லாத்திலுமே நமக்கு என்ன இருக்கு? சோம்பேறித்தனம் இருக்கு. சோம்பேறித்தனத்தினாலதான் நமக்கு என்ன வந்துருது? மறதி வந்துருது. மறதி வர்றதுனால என்ன வந்துருது? பதட்டம் வந்துருது. பதட்டம் வந்த உடனே எக்ஸாம் ஹால்ல என்னது? எல்லாமே ஃபெயிலியரா போயிருது. அப்ப சுறுசுறுப்பா நீங்க இயங்கிக் கொண்டு இருந்தால், நீங்க விடியற் காலையில் 4 மணிக்கு எழுந்து பாருங்க, உங்களுக்கு தூக்கம் வரவே வராது. சுறுசுறுப்பா இயங்கிக் கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய சரீரமும் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க செய்கிற எல்லாமே உங்களுடைய மனசுல இருக்கும். என்னென்ன செஞ்சோம், என்னென்ன காரியங்கள் படித்தோம், எல்லாமே உங்க மனசுல இருக்கும். அப்போ சத்துவம் இல்லாத அந்த ஜந்து எறும்பு கிட்ட என்ன பண்ணணுமா? சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுங்க. சுறுசுறுப்பை. ஓகேவா? அப்ப இன்னைக்கு சுறுசுறுப்பா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தோடு கூட கடந்து போங்க. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. போதும். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், சத்துவமற்ற ஜந்துவாக இருந்தும் கண்மலையின் மீது தோண்டி வைத்திருக்கிற குழிமுசல். கண்மலை அப்படின்னும் போது மலையை பெயர்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ணுவாங்க? பாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு மலையை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? டைனமிக் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே? அப்பதான் அந்த மலை என்ன பண்ண முடியும்? உடைக்க முடியும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சத்துவமற்ற, உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லாத ஒரு ஜந்து என்ன பண்ணுதான்? கண்மலையின் மீது தனக்கு என்ன வைக்குதான்? வீடு வைக்குதான். கண்மலையின் மீது தோண்டி வைக்கிற குழிமுசல். பாருங்களேன். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும் பொழுது அப்ப அந்த குழிமுசல் எங்க வைக்குதான்? தன்னுடைய பாதுகாப்பாய். அப்ப நீங்க உங்களுடைய படிப்பு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, பின்பதாக உங்களுடைய நாட்கள் பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய நாட்களாய் காணப்படும். இப்ப சத்துவம் இல்லாத ஜந்து, அற்பமாய் எண்ணப்படுகிற எறும்பு. மூன்றாவதாக ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளியுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு தலைவன் கிடையாது. எறும்புக்கு தலைவன் அப்படின்ட்டு பார்க்க முடியாது. ஆனா இந்த வெட்டுக்கிளிக்கு யாருமே தலைவன் கிடையாது. ஆனா போகிற எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற என்ன பச்சை பசேர்னு இருந்ததுன்னா அந்த வேளாண்மை முழுவதுமாக என்ன பண்ணுறதுன்னா அழிச்சு போட்டு. அந்த தன்மை எதுக்கு இருக்குன்னா வெட்டுக்கிளிக்கு இருக்கு. ஆமேன். அப்போ தலைவன் இல்லாதிருந்தும் செல்லுகிற ஒரு காரியம். அப்ப வாலிப வயசுல உன் சிருஷ்டிகரை நீங்க நினைக்கும் பொழுது, வாலிப வயது மிகுந்த எப்படி உள்ளதுன்னா ஒரு பலவான் கையில் இருக்கிற ஒரு அம்புக்கு ஒப்பானது. வாலிப வயது எல்லாம் என்னால செய்ய முடியும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு வயது. அப்போ தலைவன் இல்லாதிருந்தும் அப்போ நீங்க என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக மேற்கொள்ள முடியும். ஆமேன். வெட்டுக்கிளி தலைவன் இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் செல்லுகிற வெட்டுக்கிளி. ஆமேன். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா இல்ல. ஆமேன். தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி. ஆமேன். அப்ப மகா ஞானம் உள்ளவைகள். அப்ப சிலந்தி பூச்சி வலையை எங்க கட்டியிருக்கு? தனக்கு இற வேணும்னா எங்க என்ன பண்ணும்? உயரமான இடங்களில் வலையை பின்னி அதை தேடி வரும் இல்லையா? அதுல மாட்டுகிற எல்லா விதமான பூச்சிகளையும் அது சாப்பிடும். அப்போ ராஜா இல்ல. ஆமேன். ராஜாவுடைய அரண்மனையில கூட அது எங்க இருக்கும்? மேல இருக்கும். அப்போ உங்களுடைய படிப்பு தான் உங்களை என்ன பண்ணும்? உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகும்.
நீங்க படிக்கிற படிப்பு தான் உங்களை என்ன பண்ணும், உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகணும். நீங்க கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பித்தால் எறும்பை போல சுறுசுறுப்பாய் நீங்க இயங்குவீங்க. அதே போல கண்மலையின் மீது, சத்துவம் இல்லாத ஜந்து தான், ஆனா கண்மலையின் மீது தனக்கு வீட்டை கட்டுகிறது. தலைவன் இல்லாதிருந்தும் ஒரு வேளாண்மையை அழிக்கக்கூடிய வல்லமை வெட்டுக்கிளிக்கு இருக்கு. அதே போல சிலந்தி பூச்சி ஒண்ணுமே இல்லை, உடம்புல எதுவுமே கிடையாது, ஆனா உயரமான இடத்தில் தனக்கு ஆகாரத்தை என்ன பண்ணுது, தேடி வைக்கும். இந்த 4 தான் மகா ஞானம் உள்ளவைகள். அப்போ இந்த காரியம் உங்களுக்கு வேணும். விடியற் காலையில எழுந்து படிங்க. படிப்பதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நாள் தூக்கத்தை ஒரு 9 வருஷம் அல்லது ஒரு 6 வருஷம் செல்போன் எடுக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. செல்போன் உங்களுக்கு அவசியம் கிடையாது. உங்க அப்பா அம்மா போன் எடுத்து பேசுங்க, வைங்க, அதோட சரி. எந்த விதமான விளையாட்டுகள் வேண்டாம். கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. எந்த விதமான படத்துக்கு அடிக்ட் ஆகாதீங்க. தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திற்கும் என்ன பண்ணாதீங்க, அடிக்ட் ஆகாதீங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செல்போன்ல சீரழியுது. படிக்க வேண்டிய வயசுல கல்லூரி வாழ்க்கை முடிக்க முடியாம நிறைய பிள்ளைங்க தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க நல்லா +2 முடிச்சுட்டீங்க, காலேஜ் போயிட்டீங்க, 3 வருஷம் எல்லாவற்றிலும் நீங்க உங்களை ஒடுக்கி, நானு எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பையனா இருக்கணும், நல்ல மகளா இருக்கணும், என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த ஒரு மைண்ட் செட்டோடு நீங்க படிச்சா நீங்க காலேஜ்ல உங்களுக்கு ஆண்டவர் கிருபையில என்ன வரும், வேலை அங்கேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்போ இன்னைக்கு வேலை வாய்ப்பு நம்ம தேடி நம்ம போனோம் அந்த நாட்கள், ஆனா இப்போ வேலை உங்களை தேடி வருது கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா. அப்போ நீங்க இந்த ஒரு மைண்ட் செட்ல படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நான் நல்லா இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், பயன்படணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கை ஒரு 6 வருஷம் அல்லது 9 வருஷம் வாழ்க்கை உங்களுடைய கரத்துல இருக்கு. இதுல நீங்க எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க 9 வருஷம் கழிச்சு நீங்களே சொல்லுவீங்க, அந்த நாட்களை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். நீங்க நான் 10 பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கிறேன், நானே ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன், நானே ஆசீர்வாதமா இருக்கிறேன், நிறைய பேருக்கு நான் என்ன பண்றேன், வழி சொல்லி கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் கர்த்தர் உங்கள் மூலமா சொல்லுவாரு. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வெறும் 6 வருஷமும் 9 வருஷம் மட்டும்தான். இப்படின்றதுக்குள்ள ஓடி போயிடும். அதனால தயவு செய்து விளையாட்டை ஓரம் வைங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை ஓரம் வைங்க, எல்லாவற்றையும் ஓரம் வச்சு உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள் வந்திருக்கிறீங்க. மிக மிக முக்கியமான காலகட்டம். நீங்க இவ்வளவு ஆண்டுகள் படிச்சிருக்கிறீங்க, மொத்தம் 18, உங்களுக்கு வயசு இப்போ +2 எழுதுனீங்கன்னா 18 வயசு. அப்போ 15 வருஷம் உங்களுடைய பள்ளி வாழ்க்கை முடிய போகுது. இன்னும் மிஞ்சி போனா இன்னொரு 3 வருஷம் அல்லது 6 வருஷம். தயவு செய்து உங்களுக்கு மறுபடி சொல்லுகிறேன், உங்க பெற்றோர் மறந்துடாதீங்க, உங்க அம்மா அப்பாவை மறந்துடாதீங்க. எவ்வளவு கடினமாய் உங்களை படிக்க வைக்கிறாங்க, மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க, பெற்றோருக்கு பயப்படுங்க, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் உன்னதமான இடத்திற்கு கொண்டு போவார். உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் இப்படி எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம். ஆமென். இப்போ அருமையான கிரேஸ் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணி ஆமென் முடிக்கிறேன். ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் என்ன நோக்கத்தோடு அப்பா அந்த பிள்ளைகளை கொண்டு வந்திருப்பா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தாரும் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேணுமா, துதிக்கிறோம் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நான் ஞானமற்றவளாய் வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்பா அந்த பிள்ளைகள் நினைக்காதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்க வேணுமா, துதிக்கிறோம்ப்பா ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைகளோட சரீரத்தை நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை நீ கட்டளையிட வேணுமா, துதிக்கிறோம் அப்பா ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அதே போல 10th +1 +2 பிள்ளைகளை நினைக்கிறோம் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நீ ஞானத்தை கொடுக்க வேணுமா, துதிக்கிறோம்ப்பா ராஜாவே. நீ சொல்லியிருக்கிறப்பா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன்.
அப்பா நீர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன் சுவாமி. அப்பா ராஜாவே, அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு சம்பூர்ணமான ஒரு ஞானத்தை கொடுக்க வேணுமா துதிக்கிறோம். அப்பா அந்த பிள்ளைகள் அப்பா எக்ஸாமுக்கு அப்பா ராஜாவே ப்ரிப்பேரா இருப்பதை நீர் அறிகிற தேவன் ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைங்களுக்கு இருக்க எல்லா பயத்தை எல்லாவற்றையும் நீக்கி போட வேணுமா துதிக்கிறோம். நீர் ஞானத்தை கொடு ராஜாவே, எழுத்தானின் கரத்தை கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு நீர் நல்லபடியாக எழுத வைக்க வேணுமா துதிக்கிறோம். உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளோடு இருக்க வேணுமா துதிக்கிற ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றாக எழுத கிருபை தார் ராஜாவே. எந்த பயங்களோ எந்த திகில்களோ அந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். படித்தது எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு மறந்து போகாதபடிக்கு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுக்க வேணுமா துதிக்கிறோம். நல்ல ரிசல்ட்டை கட்டளையிட வேணுமா துதிக்கிறோம்ப்பா. நாங்க இங்க வந்தது நல்லது என்ற அந்த பிள்ளைகள் அப்பா நான் உம்முடைய நாமத்தை அப்பா மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க கிருபை தர வேணுமா துதிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். சரீரத்தில் நல்ல பேலன்ஸ் சுக ஆரோக்கியத்தை கொடு ராஜாவே. வீட்டில் கால சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஒரு சமாதானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டிய ஒரு அப்பா கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க வேணுமா துதிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேணுமா துதிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே, அருமையான பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி இந்த 2 மணி நேரம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ராஜா. சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆலோசனைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் தகப்பனை அனுபவங்களுக்கு கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். விசேஷமாய் தேவையில்லாத தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா, நேரத்தை வீணடித்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்முடைய சமூகத்தில் விழுத்து காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுங்க ராஜா. அவர்கள் எழுத போகிற ஒவ்வொரு தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண் எடுத்து தகப்பனே அவர்கள் பெற்றோருக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, தங்கள் பொறுப்பு தங்களுடைய கடமைகளை உணர்ந்து ஆமேன் வாழ்க்கையின் மிக முக்கியம் இந்த ஆமேன் படிப்பு எங்களுக்கு மிக அவசியமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் படிக்கட்டும் ராஜா. எந்த விதமான விளையாட்டு தனங்களினால் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சீரழித்து விடக்கூடாது ராஜா. தேவையில்லாத தவறான நண்பர்கள் மூலமாக வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது ராஜா. ஆமேன் தகப்பனே, நல்ல நண்பர்களோடு இணைந்து ராஜா ஒருமித்து படித்து தங்கள் வாழ்க்கையில் ஆமேன் தகப்பனே மேலான ஒரு ஆமேன் இடத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு யோசேப்பை போல ஒரு தானியேலை போல உயர்ந்த ஸ்தானத்தில் என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா மனதார ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. ஆமேன். இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அப்பா வரும் நாட்களில் அரசாங்கத்தில் முக்கிய துறைகளில் இருக்கணும் ராஜா. ஆமேன் தகப்பனே, அதே போல ராஜா ஆமேன் ஹல்லேலூயா அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவிகளா இந்த பிள்ளைகள் மாறணும் ராஜா. ஒவ்வொருவரையும் ராஜா மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. விசேஷமாய் தேர்வை குறித்த எந்த விதமான பயம் இருக்கவே கூடாது ஐயா. உண்மையாய் நாங்கள் ஜெயம் எடுப்போம். உண்மையாய் நாங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் படித்திருக்கிற எல்லா காரியத்தையும் ஆமேன் அவர் வாய்க்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு கூட புறப்பட்டு போகட்டும் ராஜா. ஆம் தகப்பனே, பயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய பயத்தை முழுவதுமாய் எடுத்து போடுங்க ராஜா. ஆமேன். நல்ல ஞானத்தினால் நிரப்பி நடத்துவீராக. ஆமேன். நல்ல ஞானத்தினால் நிரப்பி நடத்துவீராக ராஜா. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தீரே, பெத்லெகேலை ஞானத்தின் ஆவினால் நிரப்பினது போல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் அந்த ஞானத்தின் ஆவினால் நிரப்புங்க ராஜா. ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்துங்க ராஜா. ஆமேன். எழுத போகிற தேர்வு நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க ராஜா. ஆமேன். படித்த காரியங்கள் ஆமேன் எல்லாவற்றையும் சரியாய் கிரகித்து எழுதக்கூடிய புத்தி கூர்மையை கொடுங்க ராஜா. ஆமேன். மறதியுள்ள பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். மறதிகளை எடுத்து போடுங்க ராஜா. ஆம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் இருந்து இவர்கள் கூர்த்திட்டப்பட்ட ஆமேன் கருவிகளாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. ஆமேன். அவர்கள் வீடுகளுக்கு சென்றாலும் ராஜா சொல்லப்பட்ட வார்த்தைகள் அந்த இருதயத்தில் கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும் ராஜா. ஆமேன் தகப்பனே, சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த 6 ஆண்டு காலங்கள் இந்த பிள்ளைகள் தங்களை ஒடுக்கி அப்பா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளில் முழு மூச்சோடு தகப்பனை செய்ய கிருபை கொடுங்க. ஆம் தகப்பனே, நன்றி ராஜா. நாங்கள் விதைத்திருக்கிறோம், கர்த்தர் விளைய செய்வீராக. ஒவ்வொருவரையும் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அதே போல ஆலோசனை கொடுத்த நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ராஜா. ஆமேன். தங்களுக்காயல்ல, எப்படியாகிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிற பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கைகளை கர்த்தர் கட்டி எழுப்புங்க. ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுங்க ராஜா. இப்பொழுதும் இந்த அப்பா ஊழியத்திற்கென்று நம்முடைய பிள்ளைகள் முன்னின்று செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நினைக்கிறேன். ஆசீர்வதிங்க ராஜா. தங்கள் நேரத்தை அப்பா தங்கள் பணத்தை ஆமேன் எல்லாவற்றையும் செலவு செய்து இந்த காரியத்தை அப்பா ஏற்பாடு பண்ணி இருக்கிறார்கள் ஐயா. அவர்களை நினைத்தருளுவீராக. ஆமேன். இதற்கேற்ற பலனை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக.
ஆம் தகப்பனே, மெய்யாகவே நீர் அப்பா கிரியை செய்கிறபடி நான் நன்றி. வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.